போட்டோல நாம 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு எவ்வளவு அழகா இருக்கும் பாத்தியா? ஐயோ கண்ணு போடாதீங்க, ஏற்கனவே கண்ணு பட்டுதான் நமக்கு இந்த கதி. ஏங்கிற போட்டோவை இந்த இடத்துல மாட்டுங்க, அடிக்கடி பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. இனிமே நான் போட்டோவை தானே பாத்துக்கிட்டு இருக்கணும். நானும் தானே போட்டோவா பாக்கணும். மாட்டிரட்டுமா? மாட்டிடுங்க. உன்ன கடைசியா முகத்தை ஒரு முறை பாத்துக்கிறது. ஐயோ உங்க கடைசி ஆசைய பாத்துக்கங்க. ஐயோ போயிட்டீங்களே. என்ன போயிட்டீங்க? இன்னும் ஒண்ணு நடக்கலையே. நாங்க ஆசையா எடுத்துட்டு வந்த போட்டோ பட்டுன்னு போயிடுச்சு. பட்டுன்னா போட்டா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எங்களுக்கு நிம்மதி இல்லாம போச்சு. அதுக்கு காரணம் இது வழக்க பார்த்த வீடு. இதுல குடியிருந்தா 199 பேருக்கு ஆகாது. புருஷன் பொண்டாட்டுக்குள்ள சண்டை வரும், பைத்தியம் பிடிக்கும், இனி என்னென்னமா நடக்கும். வீட்டை தெற்கு பக்கம் பார்த்து திருப்பி வச்சுட்டா மூஞ்சிய பாரு, திருப்ப முடியாது. சுருக்கமா சொன்னா புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வாழ மாட்டாங்க. அதனால நாம கிழக்கு பக்கம் பார்த்த வீடா போயிடுவோம். ஏங்கிற இந்த பக்கத்துல கிழக்கு பார்த்த வீட்டுல யாரு குடியிருக்கா? அது போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ போ, நாங்க ஊருக்கே போயிடுவோம். ஒண்ணு ரெண்டா வச்சுட்டு போங்க. சரி, அடுப்பாது இருக்கட்டும். இது தெற்கு பார்த்த வீடு. மரண பயத்துல வடக்கு தெற்கு தெரியாம ஓடுறாங்க. எப்படியோ தொலைஞ்சாங்க. மாணிக்கம், மாணிக்கம், வாங்க சார், வாங்க உட்கார. பரவாயில்ல மாணிக்கம், வாழ்க்கையில நீ நல்லா இருக்கணும், இந்த உலகத்தோட கண்களுக்கு நீ ஒரு சிறந்த கலைஞனா தெரியணுங்கிறதுக்காகத்தான் எல்லாவற்றையும் செஞ்சு கொடுத்தேன். நீ சிரிச்சு வாழ்றத பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். உண்மைதான், எங்கேயோ குப்பையில கிடந்த எண்ணெய் கோபுரத்து மேல உட்கார வச்சிருக்கீங்க. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. குப்பையில கிடக்கிறவன் அழுதாலும் புரண்டாலும் உலகம் அவனை கவனிக்காது. ஆனா கோபுரத்தில் இருக்கிறவன் எப்ப கீழே விழுவான அவனையே தான் பார்த்துட்டு. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட குழப்பத்தை பத்தி நீ சொன்ன உடனே உனக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு நான் துடிச்சேன். உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் கரைவதாம் நட்புன்னு படிச்சிருக்கேன். அதை கண் கூட உங்க ரூபத்துல பார்க்கிறேன். இந்த உலகத்துல எனக்கு உதவி செய்யறது நீங்க தான். நான் நம்புறது உங்களை தான். அதனாலதான் யாருகிட்டயுமே சொல்லக்கூடாத என் மனைவியை பத்தின ரகசியத்தை சொன்னேன். அதனாலதான் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஏன் வாழ்க்கை ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். மணிக்கம், நான் கல்யாணமானவன். அப்படியா? அப்படின்னா உங்க மனைவி என்னை விட்டு ஓடி போயிட்டான். உங்களுக்கு உங்க மனைவிக்கு ஏதாவது? என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை. இப்போ சொல்றேன், அவன் என்னதான் எனக்கு துரோகம் செஞ்சிருந்தாலும் அவன் மேல எனக்கு இருக்கிற கொஞ்சம் கூட குறையவே இல்லை. மாதிரி ஒரு கணவர் கிடைக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணுமே சார். உங்க அருமை தெரியாமத்தான் அவங்க இவ்வளவு பெரிய நினைக்கிறேன் சார். அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. உங்க 2 பேரையும் நான் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். எனக்கு தெரியும், இந்த உலகத்துல எனக்காக எதையுமே செய்யக்கூடிய ஒரே ஆள் நீதான். மணிக்கம், என் மனைவியை நான் உனக்கு அறிமுகப்படுத்துறேன். மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னா எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்துவேன். இதுதான் எங்க கல்யாண போட்டோ. இவர் எனக்கு முதலாளி. உனக்கு சொல்லு, தெரியாதுன்னு சொல்லி என்னை ஏமாற்ற முடியாது. உனக்கு அவருக்கு இது அவருக்கு சாட்சி. அக்கினி சாட்சியா நீ அவருக்கு மனைவியானது கேவலம் இந்த போட்டோ வந்து சாட்சி சொல்ல வேண்டியிருக்குல்ல? வாய் திறந்து பேசு. இதுவரைக்கும்
பொய்யே சொல்லி எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருந்தேன். இப்பாவது உண்மையை சொல்லு. இந்த தெய்வம் தான் அவனுடைய கணவன் சொல்லு. இவர் கட்ட தாலியை கழட்டி எறிஞ்சிட்டு உங்க கையால இன்னொரு தாலி கட்டிக்கிட்டேன்னு சொல்லு. நம்ம தமிழ் பெண்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஒருவேளை சோத்துக்கு கூட கஷ்டப்படும் போது தாலியை கூட அடகு வச்சுட்டு வரேன்னு கணவன் கேட்டா மனைவி என்ன செய்வா தெரியுமா? அந்த தாலி கயித்துல ஒரு மஞ்சளை கட்டி கயித்துல போட்டுக்கிட்டு அப்புறம் தான் தாலியை கொடுப்பான். வெறுக்கெடுத்தோட நிக்கவே மாட்டான். அப்படி நின்னா அவ விதவை. நீ இவர் உயிரோட பண்ண கொலைகாரி. அடுத்து என்ன குறிவாக்க வந்த தரை கேட்டவன் போயிடுகிறது. என் கண் முன்னால நிக்காதே, போயிடு. இல்ல, தாலியை கழட்டி போடுறதுதான் உனக்கு ஒரு விளையாட்டாச்சே. நான் கட்டின தாலியையும் கழட்டி கொடுத்து போயிடு. நீ பெரிய கற்பு கரசி. உன் கற்பு பறிபோடக்கூடாதுன்னு குடிகாரனை சேர்ந்து உன்னை காப்பாத்தி இந்த வீட்டுல கொண்டாந்து குடியேற்றினே, அது நான் செஞ்ச பாவத்தான். அந்த பாவத்துக்கு பரிகாரமா தான் இந்த புனிதமான தாலியை கேட்கிறேன். கழட்டி கொடு. இல்லைன்னா வெளியே போனோட நீயே கழட்டி வீட்டில் இருக்கா. கௌரி, இப்போவாது உனக்கு நல்ல புத்தி வந்துச்சு. வா, நம்ம ஊருக்கு போகலாம். உன் வழி வேற, என் வழி வேற. அவரும் தங்கமும் ஏற்கனவே ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க. அவங்க சேர்ந்து வாழறதுக்கு நான் தடையா இருக்க வேண்டாம் நினைச்சுதான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நான் வெளியில வந்துட்டேன். நான் போறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணு. நான் போயிட்டு வரேங்க. நான் போயிட்டு வரேன்னு சொல்றேன். எங்க போறேன்? எங்க போனா என்ன? இனிமே நான் இங்க இருக்க கூடாது. வேலைக்காரியா வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன் எதையோ சொல்லி வீட்டுக்காரிய வெளியே அனுப்பிச்சிட்டு எஜமானி ஆயிட்டானு உலகம் என்ன பத்தி தப்பா பேசுறதுக்குள்ள நானே போயிட்டு இதுக்காகத்தான் போறியா? இல்ல அண்ணா, நீ எப்ப விடுதலை வந்த? அவனை பத்தி பேசாத. அவன் நீ நினைக்கிற மாதிரி நல்ல வயசு. அவன் எனக்கு மனைவி இல்ல, வேற யாருக்கும் மனைவி. எங்கெங்கயோ அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில நான் உங்ககிட்டே வந்து சேர்த்துட்டேன். என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து தாயே.
கௌரி அதெல்லாம் மறந்துட்டியா? சக்கரை படிஞ்ச மல்லிகைப்பூ பொண்ணோட கையில் இருக்க வேண்டிய மல்லிகைப்பூ பணத்தோட கையில. கௌரி நீ பாண்டியில குழந்தை கொலை. நான் கொலைகாரிதான், குற்றவாளிதான். அதுக்காக உன் வார்த்தைக்கு நான் இணங்க மாட்டேன். என்னை விட்டு முடியாது, முடியாது, விட மாட்டேன், விட மாட்டேன். கௌரி யார் அந்த பாண்டியன்? எப்போ எதுக்காக நீ கொலை செஞ்ச? கௌரிய உன் மனைவின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அவளை கொலகாரின்னு மிரட்டி பலவந்தப்படுத்த நினைக்கிறியே? என்ன நடந்தது? உண்மையை சொல்லு. சொல்றேன். கௌரி ஒரு அனாதை எங்க ஒரு அம்மன் கோயில்ல குறி சொல்லிக்கிட்டு இருந்தா. தலகிரி குளத்திலையும் கௌரி எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா? இது என்ன ராஜா பாரு, அம்மனோட அருளே இருக்கும்போது அவளுக்கு என்ன குறைச்சு? கௌரியோட அருள் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே. இந்த ராஜபாட் சின்னதர குறி வச்ச எந்த பொண்ணு தப்புனதில்லை. எனக்கு தெரியாதா? ஆணப்பட்ட பள்ளத்தூர் பட்மா உங்க காலிலே விழுந்து கிடக்காங்க. எனக்கு மட்டும் தெரியாதா? அப்பேற்பட்ட வைத்தீஸ்வரன் கோயில் வடிவு தஞ்சாவூர் பங்கஜம் ஸ்ரீரங்கத்து அகிலாண்டம் போட்ட புஷ்பா கூட தான் என்ன சுத்தி சுத்தி வந்தா. ஆனா இந்த அநாத பொண்ணு கௌரிய மலையில விட மாட்டேங்கிறான். விடுவாளான்னு அவகிட்டயே குறி கேட்கிறேன். வாங்க ராஜபாத் வாங்க. ஐயா நினைச்சது நடக்குமான்னு குறி கேட்க வந்திருக்கேன். ஆமா கெட்ட எண்ணத்தோட வந்து தட்டு நிறைய தட்சணை வச்சாலும் என் தாய் மனசு நிறையாது. உள்ளன்போட ஒரு காசு போட்டாலும் அதுதான் அவளுக்கு ஆனந்தம். பயப்படாதீங்க. நெறிகட்டு போன தரங்கெட்டதுகளுக்கு என் தாய் குறி சொல்ல மாட்டான்னு சொல்லுங்க பூசாரி. கௌரி என்ன யார் நினைச்சிட்டு பேசுற? நான் ராஜபாட் சின்னதுரை. ராஜாக்களே என் தாய்க்கு சாதாரணம். இந்த ராஜபாட் ரொம்ப ரொம்ப சாதாரணம். கௌரி கௌரின்னு கத்திக்க நான் பயந்துடுவேன் நினைச்சியா? இந்த மிரட்டல் எல்லாம் உன் நாடக மேடையில வச்சுக்க. அப்படியெல்லாம் பேசாதம்மா. ராஜபாட் விரோதம் நமக்கு வேண்டாம். என்ன பெரிய ராஜபாட்? ஆலி ஊருக்கு இழுப்பப்பூ சர்க்கரை என்னானா? நான் வேஷம் கட்டி மேடையில நின்னா இந்த ராஜபாட் காலி. விடாதீங்க விடாதீங்க ராஜபாட். என்கிட்டே சவால் விடுறியா? ஆமா. வர வெள்ளிக்கிழமை நடக்கிற வெள்ளையம்மா வெள்ளையத்தேவன் நாடகத்துல நான் தான் வெள்ளையத்தேவன், நீதான் வெள்ளையம்மா. யார் நடிப்பு நல்லா இருக்குங்கிறத ஊர் ஜனங்க சொல்லட்டும். அதையும் பார்ப்போம். நான் ஜெயிச்சுட்டா நீ எனக்கு அடிமை. இதே இடத்துல உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன். சம்மதமா? என்ன என் கழுத்துல நீ தாலி கட்டுவியா? நான் ஜெயிச்சுட்டா நீ எனக்கு அடிமையா இருக்க வேண்டாம். எல்லா பெண்களையும் சகோதரியா நினைச்சு என் தாய்க்கு அடிமையா இதே கோயில்ல நீ காலம் பூராவும் வேலை செய்யணும். சரியா? யாருக்கு யார் அடிமைங்கிறத வெள்ளிக்கிழமை பார்ப்போம். பிள்ளையாரப்பனே வருக, ஐயா வருக, அப்பா வருக, நாடகம் பிழையினி நடத்தி தருக, ஆமா தருக. வெள்ளையம்மா வெள்ளையம்மா தமிழ் பிள்ளையம்மா, அவள் நல்ல கதை நீதி உள்ள கதை. வெள்ளையம்மா தமிழ் பிள்ளையம்மா, அவள் நல்ல கதை நீதி உள்ள கதை. நாடகம் போடுறோம் நாங்களதை. பிள்ளையாரப்பனே வருக, ஐயா வருக,
அப்பா வருகே. என்ன தவம் செய்தேன் சொல்லும் விழி அழகுமானே, நான் உன்னை அடைய என்ன தவம் செய்தேன். போகாதே போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன், நாத பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். வேலனைய விழியாளே வேலனுக்கு வாடி, வாழனைய விழியாளே வாழடுக்கு வாடி, வேலடுக்கு வாழடுக்கு தோளமிட்டு சூளுரைத்து போர்முகத்தில் வேளமென புகுவே, வெற்றி மாலை கொண்டு நான் இங்கு வருவேன். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். கேளும் தாயே திடுக்கிடும் சேரி, கேட்போர் நெஞ்சை நடுக்கிடும் சேரி, காடுகோவிலில் நடக்கும் போரி, காளை நமது வெள்ளையத்தேவர்கள் ஊழை நரிகள் வாழை பாய்ச்சினர், ஐயகோ வாழை பாய்ச்சினர். ஐயோ அத்தான் 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 என்னுயிரத்தான் எங்கு நீர் சென்றீர்? வானகம் சென்றார் உன்னுயிரத்தான் தேனமுதே அவர் திரும்பி வாரார். ஐயோ கெட்டதை இத்துடன் கட்டவான் குடி, கெட்டது வாரடி பரங்கிய பனிக்கொடி. அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கு எப்ப கல்யாணம் நடந்தது? உன்னை கண்டாலே நிறுத்த கௌரி எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிச்சா? எப்படி கொலைகாரியா? சொல்லு, என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். நீ என்ன காரியம் செஞ்ச? நல்ல காரியம் தான் செஞ்சிருக்கேன். இது நான் கொடுத்த தண்டனை இல்ல, இவனுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை. கட்டிக்கிட்ட கனவை குற்ற நோக்கி இருந்தாலும் அவன் கூட வாழணும் தான் மனைவி நினைப்பான். அவனை கண்டு ஓட மாட்டான். கௌரி, இவன் உனக்கு கனவா இருக்கவே முடியாது. கிடைக்கு பின்னால ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்தது? சொல்றேன் சொல்றேன். சூழாயுதம், இதே மாதிரி காளி கோயில் சூழாயுதத்தை வச்சுதான் கௌரியோட கதையை மாத்த நினைச்சேன். நாடகம் முடிஞ்சது. திரைக்கு பின்னால இப்படித்தான் கௌரி என்கிட்ட இருந்தா. கௌரி, கௌரி, நீ பிரமாதமா நடிச்சிட்ட. அப்படியே வெள்ளையம்மாவா மாறிட்ட. ஊர் ஜனங்கன்னு நானே சொல்றேன், நீ ஜெயிச்சிட்ட. என்ன நடிப்பு, என்ன நடிப்பு. கௌரி, நீ நடிப்பு கடல்.
தம்பி பார்த்தா நிஜமாக்க மாட்டேங்குது. என்னாச்சு 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 சொல்லுங்க. கொலை 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 படுகொலை மறந்து உணர்ச்சி வசப்பட்ட கௌரி நிஜமாவே பாண்டியை சுத்தி கொலை பண்ணிட்டான். இப்ப போலீஸ் சொல்றதா நல்லது. நான் போய் போலீஸை கூட்டிட்டு வந்துடுறேன். ராஜபா எல்லா சீனையும் நான் போட்டோ எடுத்த மாதிரி இந்த கொலையும் போட்டோ எடுத்துக்கிட்டேன். நான் வேற கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வரணும் போல இருக்கு. விஷயத்தை பத்தி யாரும் மூச்சு விட எதுக்கு கவலைப்படாது. இப்ப மேக்கப் ரூம் வேறு நான் அந்த பேரத்தை அப்புறப்படுத்த நாம சொன்னத கௌரி நிஜம் நம்பிட்டான். இது வரைக்கும் நாம போட்ட நாடகத்துல இந்த நாடகம் தான் ரொம்ப பிரமாதம். படுக்கொலை நாடகம். மாட்டியா எதிரா என் நடிப்பு எப்படி ரொம்ப பிரமாதம். மாட்டியா எனக்கும் கௌரிக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த ஊர்லயே இருக்கலாம். இங்க ஓடி போயிடு. என்ன சரி ராஜபாத் பாக்க சந்தேகம் தான். கும்பு கும்பு ரத்தம் வந்துச்சு. எப்படா அதுவா? இதுதான் ரத்தம். இதை நான் வந்து என் நெஞ்சுக்குள்ள இருக்கேன். கௌரி பயப்படாத. இந்த கொலை குற்றத்திலிருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். அதுக்காக என்ன காரணப்படுத்த நினைக்கிறியா? சேச்சா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே நினைக்கிறேன். நடக்காது. நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். என் உயிர் உள்ள வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. மல்லியம் ரத்தக்கரை படிஞ்ச மல்லியம். பொண்ணோட தலையில இருக்க வேண்டிய மல்லிகைப்பூ பணத்தோட கை. மேடையில பாண்டியனோட பணம். அவனை நீதான் கொலை செஞ்சேங்கிறது சாட்சியா போட்டோம். கௌரி நீ ஒரு கொலைகாய். என்ன விரோதிச்சுக்கிட்ட எங்கிட்ட தப்பவே முடியாது. உனக்கு உயிர் பிச்சையே நான் தானே கொடுக்க போறேன். என்ன விட்டுடு. என்ன விட்டுடு. கௌரி எங்கிட்ட நீ தப்பவே முடியாது. கௌரி என்ன விட்டுடு. என்ன விட்டுடு. கௌரி என்ன விட்டுடு. கௌரி கௌரி வெளியே போகாத. போலீஸ் உன்னை பிடிச்சிடும். கௌரி கௌரி எங்க போயிட்டா? நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். கௌரி நான் உன்னை விட மாட்டேன். கௌரி கௌரி என் கற்பை காப்பாத்துக்கிறதுக்காக திசை தெரியாம நான் ஓடுனேன். சின்னதுரை என்ன துரத்திட்டு வரத பார்த்தேன். எங்க போறதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்த ரயில்ல ஏறினேன். யாராவது என்ன பார்த்திருப்பாங்களோன்னு பயந்தேன். நல்ல வேளை வண்டியில எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. நாடகத்துக்காக போட்டு மேக்கப் அழிக்கிறதுக்காக முகத்தை அலம்பினேன். என் கழுத்துல தாலி இருக்கிறத கண்ணாடியில பார்த்தேன். கழட்டினேன். இனிமே இந்த நாடகத்தாலி எதுக்குன்னு தூக்கி எறிஞ்சேன். அடுத்த ஸ்டேஷன்ல வண்டி நின்னுச்சு. சின்னதொரு குரலை கேட்டு திடுக்கிட்டு எழுந்தேன். கௌரி 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 எங்க என்ன பாத்துருவாரோன்னு பயந்துகிட்டேன். வண்டிபுரம் தேடி பார்த்தாச்சு. எங்க போயிருப்பா? கௌரிய எப்படி அடைஞ்சே தீரணும் தெரியல. கிராமத்துல இருக்கிற சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு வந்து என் வெளிக்கு நானே பலியாயிட்டேன். கௌரி தேவராஜ் உங்களுக்கு எனக்கு கல்யாணம் நடக்கவே இல்லை. நாளைக்குல இருந்து என் கல்யாண போட்டோ தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். கௌரி யாரையும் கொலை செய்யல. கௌரி கௌரி தங்க ரூபத்துல வந்து பாரிய பழிக்க தண்டனை கொடுத்திருக்கா. தர்மத்தை நிலைநாட்டியிருக்கா. தங்கம் தங்கம் தங்கம்